பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் வழக்கறிஞராகவும் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலா இருந்து வராரு. ஆம்ஸ்ட்ராங் அவரோட வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது 3 இருசக்கர வாகனங்கள்ல வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இவரை சரமாரியா விட்டுட்டு தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் காட்டு தீ போல பறந்துச்சு. அதனால அந்த பகுதியில ஏராளமானவங்க குவிய தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் உயிருக்கு போராடிய ஆம்ஸ்ட்ராங்க மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காமல் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்துட்டாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமா பலரும் பலவிதமா பேசிட்டு வரக்கூடிய நிலையில காவல்துறை வட்டாரத்துல விசாரிச்சப்போ கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து இருக்கதா உளவுத்துறையும் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவும் 3 முறை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அவருக்கு. அது தொடர்பா அவரை எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில தினங்களா ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு கும்பல் கண்காணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர் நோட்டம் விட்டுட்டே வந்திருக்கிறாங்க. அந்த கும்பல் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் கட்சி பணியில அதிக கவனம் செலுத்திட்டு வந்தவர். அதோட சில விவகாரங்களிலும் தலையிட்டு வந்திருக்கிறார். அதனால எப்போதும் அவரை சுற்றி ஒரு கும்பல் இருந்துட்டே இருப்பாங்களாம். அந்த கும்பல்ல இருக்கிறவங்களும் பாதுகாப்போட தான் இருப்பாங்களாம். ஏன்னா அவர் கூட இருக்கிறதால நமக்கும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ட்டு இவங்களும் கேர்ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க. அதையும் மீறி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்ட ஒரு கும்பல் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிச்சுட்டு இந்த கொலையை செஞ்சிருக்கிறாங்க. விரைவில் குற்றவாளிகள் பிடிக்கப்படுவாங்க, கொலைக்காரன காரணம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில தானா வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க 8 பேரு. பூந்தமல்லி பூவை மூர்த்தியாரின் சிஷ்யனாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் தான் ஆம்ஸ்ட்ராங். மூர்த்தியார் தற்கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட வாரிசாகவே ஒரு வலம் வந்திருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவரா இருந்த மாயாவதியின் செல்ல பிள்ளையாவும் தமிழகத்துல ஆம்ஸ்ட்ராங் வலம் வந்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் கூட சொல்றாங்க, மாயாவதியோட எல்லா பணத்தையும் பாதுகாத்துட்டு வரும் தமிழகத்தின் தலைவரா பெயர் பெற்றவர் இவர் அப்படின்ட்டும் ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது. தனது சொந்த சாதி கட்சியை சேர்ந்த ரவுடிகளையே கூலிப்படையினர் மூலம் பல கொலைகளை சென்று வந்திருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டும் இவர் மேல வந்திருக்கு. உதாரணத்துக்கு வெள்ளை உமான்ற ஒரு உமாவை இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வெள்ளை உமாவுடன் ஆட்கள் வெளிப்படையாவே 2013ஆம் ஆண்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க. இந்நிலையில ஒவ்வொரு ஆண்டும் பூவை மூர்த்தியாரின் நினைவு நாள்ல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் வரை போஸ்டர் ஒட்டி தமிழக தலித் மக்களிடையே பெயர் பெற்றவர் இவர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்நிலையில தென் மாநில மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக பேசி வந்ததால இவரை தென் மாவட்டத்தை சேர்ந்த பல முக்கிய சமூகத்தினை இவர் கொலை செய்ய பல ஆண்டுகளா முயற்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்நிலையில இன்னைக்கு இவர் பெரம்பூர் அருகே இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது இப்படி வந்து சரமாரிய வெட்டி சாய்ச்சிட்டு போயிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்குள்ளே இவர் வந்து இறந்துட்டு இருக்க டாக்டர் இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குக்கு 3 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஃபுட் டெலிவரி ஊழியர் போல மாறு வேடத்துல வந்து கொலை பண்ணி இருக்கிறாங்க பாருங்களேன். கள்ளச்சாராயத்தால இறந்தவங்களை விட கூலிப்படையால இறந்தவங்க தான் தமிழகத்துல அதிகம். கூலிப்படைகளை ஒடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இதற்கு தீர்வுன்ட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இவர் தலித் கட்சியின் மாநில தலைவர் என்பது கூடுதல் விவாதங்களை கிளப்பிட்டு வருது. என்கவுண்டர்ல ஒரு ரவுடி அல்ல கூலிப்படைகளுக்குமே வந்து என்கவுண்டர் கொடுக்கணும். அப்பதான் மக்கள் நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. 8 பேர் கொலை செய்ததா ஒப்புக்கொண்ட காவல்துறையினர். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வந்து 8 பேரும் கொலை செஞ்சவங்க இல்ல. கொலை செஞ்சவங்க வேற ஆளு. உண்மையான குற்றவாளிகள் வேற ஆளு. சரணடைஞ்சவங்க வேற ஆளுன்ட்டு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா பேசப்பட்டுட்டு வருது. கைதானவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள்ல ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சதா பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் இல்லைன்னா அவரோட நினைவு நாள்ல ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்த இவங்க சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதே போல சுரேஷோட பிறந்த நாளே நாங்க நினைச்சபடி நல்லபடியா எங்களோட வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷோட தம்பி ஆற்காடு பாலு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கிறாரு. வெளிவந்த அதிர்ச்சி தகவலா இது பார்க்கப்படுது. பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான திருமலை அப்படின்றவர் தான் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளி கிட்ட ஆட்டோவை நிறுத்தது போல நிறுத்தி கடந்த ஒரு வாரமா நோட்டமிட்டுட்டு வந்திருக்கிறாருன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை அயனாவரத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல அவர் இருக்கிறாரு. பெரம்பூர்ல வேணுகோபால்
மூன்றாவது தெருவுல இவருக்கு பழைய வீடு இருக்கு. இப்ப அத வந்து இடிச்சுட்டு கட்டிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து அங்க வந்து பார்வையிட்டுட்டு போறது இவருக்கு வழக்கமா இருந்திருக்கு. அங்க வர்றதால அவர் கூட குறைந்த அளவான நண்பர்கள் தான் வருவாங்க போல. நெறைய பேர் வரமாட்டாங்க போல. இத நோட்டமிட்டுட்டு இருந்தவங்க, ஆற்காடு சுரேஷ் சகோதரர் புன்னை பாலுக்கு தகவல் குடுத்திருக்கிறாரு இந்த ஆட்டோ ஓட்டுநர். ஆற்காடு சுரேஷோட பிறந்த நாள்லே இந்த வேலைய செய்யணும்னு பிளான் பண்ணி, இந்த வேலைய செஞ்சிருக்கிறாங்க அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 8 பேர் இதுல வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட அவரோட உடம்பெல்லாம் வந்து வெட்டுக்கத்து இருந்திருக்குது அப்டின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட கவனத்த திருப்பணும் அப்டின்றதுக்காக பின்னாடி வந்து அவரோட இடது பக்கமா கழுத்துல வெட்டி கொலையாளிகள இவங்கலாம் சேர்ந்து கணுக்கால்ல வெட்டி அவர் வந்து நிலைகுலைய பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேள தப்பிச்சுட்டா என்ன பண்றது? நம்ம வெட்டியும் அப்டின்ட்டு நெனச்சு, இவங்க நாட்டு வெடிகுண்டுகளையும் கூட பக்கத்துல வச்சிருந்திருக்காங்க. ஒருவேள இவரு தப்பிச்சுட்டாருன்னா, இந்த குண்ட போட்டு சாவடிக்கணும் மறுபடியும். இதுல பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் குத்து சண்டை தெரிஞ்சவர் அப்டின்றதால, அவர எப்படி வந்து தாக்கணுன்ட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி வந்து இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கையிலயும் நாட்டு குண்டையும் வச்சிருக்கிறாங்க. அதுல தப்பிச்சுட்டா இத போட்டு அவர வந்து எப்படியாவது அவர சாகடிக்கணுன்ட்டு, இப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணோம் அப்டின்ட்டு கொலை செஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை தீவிரப்படும் அப்டின்ட்டும் சொல்லப்படுது. ஒரு மாநில தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடியவருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு மேல இந்த தமிழகத்தோட இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கை என்னன்றது சொல்றது அப்டின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உளவுத்துறை சரியா கவனிக்கலன்ட்டு திருமாவளவன் சாடி இருக்கிறாரு. பல்வேறு அரசியல் கட்சிகள் அவங்களுடைய இரங்கல தெரிவிச்சுட்டு வராங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்கள உடனே நடவடிக்கை எடுக்க நான் சொல்லியிருக்கேன். யாரும் பயப்படாதீங்க அப்டின்ட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறாரு. ராகுல் காந்தி அவரோட கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாரு. மாயாவதி அவர்கள் சென்னைக்கு வந்து அவருடைய ஆம்ஸ்ட்ராங்கோட உடலுக்கு மரியாதை செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி போறதா வந்து தகவல் வந்திருக்கு. இப்படி அநேக அரசியல்வாதிகளும் அவங்களுடைய கண்டனங்களையும், சோகங்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டாவே இந்த வெட்டு, குத்து, இந்த கூலிப்படைய ஏவி கொலை பண்றன்ற விஷயங்கள் வந்து இந்த அரசியல்ல நெறையாவே நடந்துட்டுருக்கு. இது எங்க போய் முடியுன்றது தெரியல. போற போக்குல பார்த்தா தமிழ்நாடு அமைதி நகரமா, சமாதி நகரமா அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் இதுக்கு என்ன மாதிரியான முடிவு, பதில் கிடைக்க போகுது அப்படின்ட்டு.